சங்கீத பகுதி சங்கீதம் 115 சங்கீதம். சங்கீதக்காரர் இந்த வசனத்துல வந்து சொல்லியிருக்காரு. இதுல இருந்து நம்ம ஒரு 3 காரியத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்ற 3 பாயிண்ட் நான் சொல்றேன். தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை வந்து 1வது வசனம், 17வது வசனம், 18வது வசனத்துல அவர் சொல்லியிருக்காரு. ஜீவனுள்ள தேவன், ஜீவனற்ற தெய்வங்கள். இதை குறித்து 2ல இருந்து 8 வசனம் வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு. தேவனது அளவற்ற ஆசீர்வாதங்கள், நமக்கு தேவன் கொடுக்கிற அளவற்ற ஆசீர்வாதம் 9வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு. 3 காரியத்தை வந்து சங்கீதக்காரர் இதுல சொல்லியிருக்காருங்க. முதல் வசனத்திலே எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இதை வந்து ஒரு ஜபம் போல வந்து சங்கீதக்காரர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து செஞ்சிருக்கிறாரு. நீங்க எது செஞ்சாலும் அது யாருக்கு இல்ல, எனக்கு இல்ல இசப்பா, நாமம் மகிமைப்படுறதுக்காகத்தான். அந்த கேட்டாலும் ஆண்டவர் அது கொடுத்தாலும் யாருக்காக? அது எனக்காக இல்ல, எனக்கு அது இல்லவே இல்லை, அது உமக்காக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காகத்தான். நமக்கு கூட எந்த காரியத்தை கேட்டாலும் நான் நல்லா இருக்கணும், எனக்கு மகிமை வரணும், நான் புகழ்ல இருக்கணும், நான் எனக்கு எல்லா செல்வமும் கிடைக்கணும்ன்றது இல்ல. நமக்கு எது கிடைச்சாலும் அது யாரால? தேவனால. அது தேவனுக்கு மகிமை உண்டாகவே அது தேவன் நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து சொல்றவங்களா இருக்கணும். யார் இது செஞ்சாலும் மற்ற புகழுக்காக எல்லாரும் ஒரு யாருக்குன்னா ஒரு 10 ரூபாய் பிச்சைனா கூட இருந்துட்டு நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் போடுறேன் நினைச்சு போடுவோம் பிரதர் சொல்லுவாங்க அடிக்கடிக்கு. அதுல ஒரு சுயநலம் இருக்குது. நான் வந்து நல்லவன் காட்டிக்கிறதுக்காகவும் நான் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் அந்த 10 ரூபாய் அந்த பிச்சையை வந்து அவங்களுக்கு வந்து போடுறவங்களா இருப்பாங்க. ஆனா நம்ம எது செஞ்சாலும் அந்த புகழ் நமக்கு கிடையவே கிடையாது. நம்மளுக்கு எது கிடைச்சாலும் அதனுடைய மேன்மை நம்மளுக்கு கிடையவே கிடையாது. நம்மளுக்கு எது கிடைச்சாலும் அது யாருக்கு மேன்மை, யாருக்கு மகிமை? தேவனுக்கு தான். அதுதான் சங்கீதக்காரர் இந்த வசனத்துல சொல்றாருங்க. 2வது வசனத்துல அவருடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். அப்ப இஸ்ரவேலர்கள் இருக்கும் போது மற்ற மக்கள் என்ன செஞ்சாங்க? அந்த ஏதோ ஒரு உருவத்தை செஞ்சு அதை வழிபட்டு இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேலர்கள் எந்த உருவத்தையும் வழிபடல, நம்ம ஆண்டவரை அவங்க ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப இஸ்ரவேலரை பார்த்து அந்த ஜனங்களுக்கு கேட்டாங்களாம், நீங்க ஆராதிக்கிற தேவன் எங்க அப்படின்னு அவங்க. ஏன்னா அவங்க சில வழிபாட வச்சு வளர்ந்துறாங்க இல்லையா? அப்போ உங்க தேவன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு இஸ்ரவேலரை பார்த்து அவங்க வந்து கேட்கறாங்க. அப்பதான் அவர் சொல்ல, அவர் வந்து எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல அவர் வந்து இருக்கிறாரு. அவர் எந்த உருவத்திலும் அவர் என்ன செய்ய முடியாது, அடக்கி வைக்க முடியாது. அந்த உருவம் எதுக்கு? அது வேஸ்ட். அது கண் இருந்தும் காணாது, அது மூக்கு இருந்தும் ஊராது. அடுத்த வசனம் சொல்றாரு பாத்தீங்களா? அது ஒண்ணுத்துக்குமே உதவாத ஒரு விஷயம். அதனால நம்ம ஆண்டவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறாரு. அப்பயும் அவங்க எல்லாருக்கிட்ட என்ன செஞ்சாங்கன்ட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சின்ன கதையில கூட இருக்குது. ஒரு பாப்பாவை கொண்டு போய் அவங்க வீட்டுல இருந்து படிக்க முடியாத ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்க அப்பானா அதுக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த போட்டோ எடுத்துமே அதை ரூம்ல மாட்டி வச்சிருந்து, அப்பா அவங்க நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பான்னு டெய்லியும் காலைல எழுந்துக்கும் போதும் நைட்டு தூங்கும் போதும் சொல்லுமா அந்த பாப்பா. லீவ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கு. அப்பா நான் டெய்லியும் உங்களை அவங்க அப்பா நேரில் பார்த்துருக்கு. அப்ப நான் டெய்லியும் உங்களை போட்டோ பார்த்து உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். ஒரு நாள் ஆச்சு என்ன நேசிக்கிறேம்மா, நானும் உன்னை நேசிக்கிறேம்மா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நீங்க சொன்னீங்களாப்பா என்னை பார்த்து அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப அவங்க அப்பா சொன்னார், எப்பமா நீ என்கிட்ட சொன்ன? நான் பார்க்கவே இல்லையம்மா, நீ சொன்னதை நானே கேட்கவே இல்லையம்மான்னு சொல்லிட்டு சொன்னாருங்களா. அப்ப இந்த போட்டோ பார்த்து நம்ம சொன்னா என்னது பிரயோஜனமே இல்லை தெரியுமா? நேர்ல அப்பதான் சொன்னாரா, நான் உங்க அப்பா இப்ப நேரா நிக்கிறோமா, இப்ப வந்து என்ன வந்து கட்டி பிடிச்சிக்குமா, நான் உங்க அப்பா இங்க இருக்கிறேன், என்ன நேசிக்கணும் இப்ப சொல்லு, நான் கேட்கறேன், இப்ப என்ன வந்து அணைச்சிக்கோ, நான் உனக்கு திரும்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உனக்கு திருப்பி சொல்லுவோமான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போலதான் நம்ம ஆண்டவர் எந்த போட்டோலயும் கிடையாது, எந்த இடத்துலயும் அவரு கிடையாது. நேர்ல அவரு நம்ம போய் அணைச்சு அவரை வந்து சேர்த்து கொள்ளலாம். அவர் நம்ம சொல்லும் போது நம்ம பேசுறதுக்கு அவர் என்ன செய்வார், நம்மளுக்கும் திருப்பி பேசுறவரா இருக்கிறாரு. போட்டோல அவங்க பாக்குற மாதிரி திருப்பி பேசாது, அது காதுலும் அது ஒன்றும் கேட்காது, எதுக்குமே அது வந்து பிரயோஜனமற்றது. நம் தேவன் ஜீவனுள்ள தேவன், இன்றைக்கும் நம்மளுக்கு ஜீவிக்கிறாகவே அவர் வந்து இருக்கிறாருங்க. 3வது வசனம் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவருக்கு சித்தமான காரியங்கள் எதுவோ அது மாத்திரம் தான் ஆண்டவர் என்ன செய்வாரு, நமக்கு செய்வார். நமக்கு சில விஷயம் கிடைக்கலன்னா அது தேவனுக்கு சித்தம் இல்ல, நம்ம நினைச்சு வேண்டியதாங்க. அவருக்கு சித்தமானது எதுவோ, நமக்கு நன்மையானது எதுவோ அது மாத்திரம் தான் என்ன செய்வாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவரா அவர் இருக்கிறாரு. அப்ப எது கிடைக்கலனாலும் இது தேவனுக்கு சித்தமானது அல்ல அப்படின்னு நாமளே என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். கர்த்தருக்கு என்ன செஞ்சாரு, மீனை கேட்டால் கல்லை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. நம்மளுக்கு நன்மையானதுதான் என்ன செய்வார், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக நமக்கு வந்து இருக்கிறாருங்க. இன்னொன்னு வந்து இப்ப முக்கியமான வசனம் ஒண்ணுன்னா, பிள்ளைகளுக்காக ஒரு வசனம் சொல்லியிருக்காருங்க. அதுல
14வது வசனத்துல கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்க பிள்ளைகளை என்ன செய்வார் ஆண்டவர்? வர்த்திக்க பண்ணுகிற தேவனா வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம வர்த்திக்க பண்ண சொல்லி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஜபத்துல வந்து கேட்கணும். இது ஆராய்ச்சி பார்க்கும்போது இல்ல தெரிஞ்சிச்சு. வர்த்திக்க பண்ணனா பலுகி பெருகிறது. ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதத்தை சொல்லிதான் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாரு சொன்னாரு, அந்த வார்த்தையை தான் வந்துட்டு இன்னும் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரு. நோவாவை பூமியே பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புன்னு சொன்னாரு. இப்ப நம்மள வர்த்திக்க பண்றது வந்து ஆண்டவருக்கு அவ்வளவு ஒரு பெரிய விஷயம். இப்ப நம்ம பிள்ளைகளை என்ன செய்யறாரு? அவரு வர்த்திக்க செய்வாருன்னா அதுக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுங்களா? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணுங்களா? அதற்கு ஏற்ற மாதிரி ஞானத்தோடு புத்தியோடு பரிசுத்தத்தோடு நம்ம பிள்ளைகளை நாம சொல்லி சொல்லி வளர்க்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்முடைய பிள்ளைகளை வர்த்திக்க செய்வார். அபரிவிதமாய் வர்த்திக்க செய்வார். அப்ப நம்முடைய சந்ததி வர்த்திக்க பண்ணிருக்கிறத நம்ம என்ன செய்யலாம்? பாட்டலாம். அப்ப கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படுதலோடு உண்மையோடு நல்ல ஒரு ஞானத்தோடு எப்போது தேவனை தொழுதுகளாக இருக்கும்போது நம்முடைய சந்ததி ஆண்டவர் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவதாக இருக்கு. அப்ப நம்ம பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் காலையில ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். என் பிள்ளைகளை நீங்க என்ன செய்யுங்க சப்பா வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்யணும்லாம்ட்டு ஜெபிக்கணுமா. பிள்ளைகளுக்கான மிகச்சிறந்த வசனமா இதை வந்து நான் ஆராய்ச்சி பார்க்கும்போது இதை நான் பார்த்தேன். அந்த வர்த்திக்க பண்ணதை பத்தி நம்ம கேட்கும் போது நம்முடைய பிள்ளைகள் எல்லா வச்சிலும் வர்த்திக்க உங்க வேலை செய்யறதுல அவங்க திருமண காரியத்துல இருந்தாலும் சரி, பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகள் காரியத்துல இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நிச்சயமாக என்ன செய்வார்? வாழ்க்கைய வர்த்திக்க நிச்சயமாக ஆண்டவர் வந்து வர்த்திக்க செய்வார். அதே மாதிரி கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். முதலாவது கர்த்தருக்கு நம்ம வந்து பயப்படணும். அதுக்கப்புறம் அது மேல் வசனம் பார்த்தா கர்த்தரை நம்புங்கள் இருக்குது. கர்த்தரை நம்பி அவருக்கு பயப்படும் போது இந்த ஆசீர்வாதம் சொல்லியிருக்கு பாத்தீங்களா? இந்த அத்தனை ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். முதலாவது அவரை நம்பணும், அவருக்கு வந்து பயப்படணும். ஆண்டவர் ஏதோ இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை நம்பிக்கைப்படாம நம்ம பார்த்து உட்காந்துருந்தா அது நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது? அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம என்னோட நான் பாவம் செஞ்சுட்டு போவேன், அவர் என்ன பார்த்து நறுக்கு போவாரு, அவர் என் பக்கத்துல இருக்காரு நினைச்சு நம்ம செஞ்சுட்டு போனாலும் எந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. முதலாக அவருக்கு நம்பணும், அதுக்கப்புறம் அவருக்கு பயப்படணும். இந்த பயப்பட செய்யும் போது கர்த்தர் இந்த கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்றதுல நாம் வந்து இருப்போம். அதுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். இந்த விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? 3 மாதத்தை தாண்டி 4வது மாதத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கிறோம். உங்களில கடந்தது போல இருக்காங்க 3 மாதம். எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை கடக்க செய்யணும். அவருடைய அபிஷேகம் நமக்கு முன்னால இருக்குன்னா எவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் அதை தாண்டும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜபத்தோடு இருங்க. வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் பிரசன்னமா இருக்க வல்லமையான தேவன். நாம் வேதத்துக்குள்ளாக கடந்து போகலாம். எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். ஏசாயா 45 1-2. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படியாகவும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாய் மாற்றுவேன். பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லமையானவர். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் போய் உனக்கு கோணலானவைகளை செவையாய் மாற்றுவேன். 2 வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார்.
ஒன்று, நான் உனக்கு முன்னால போவேன். 2, கோணலானவைகளை செவையாய் மாற்றுவேன். அல்லேலூயா. முன்பாக போவேன், உன் பாதையை செவையாய் மாற்றுவேன். அன்றைக்கு கோரேசுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த முதல் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தெரியும். அவனை பார்த்து, அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு. அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கைகளை பிடித்து அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போவேன். முதல்ல அவர் கண்கள் உங்களை பார்க்கிறது, இரண்டாவது அவர் கை உங்கள் கரங்களோடு கோர்க்கிறது. 2 காரியத்தையும் அவர் செய்து சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம், நான் உனக்கு முன்னால போவேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போக போகிறார். நீங்க செய்கிற வேலைக்கு முன்பாக போக போகிறார். நீங்க எடுக்க போகிற காரியத்திற்கு முன்பாக போக போகிறார். அவர் முன்பாக போய் கோணலானவைகளை, எந்த காரியம் நெருக்கமா இருக்கோ, எந்த காரியம் உபத்திரவமா இருக்கோ, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கோ, அந்த காரியம் இந்த 4வது மாதம் கர்த்தர் சரி செய்ய அவர் வல்லமையான தேவனாக இருக்கிறார். சொல்லுகிறார், நான் முன்பாக போவேன், கோணலானவைகளை செவையாய் மாற்றும். முதலாவது ஆண்டவர் நமக்கு முன்பாக போக வேண்டும் என்ற ஜபத்தை நீங்க ஏறெடுக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக போனாதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம், நம்ம எடுக்க போகிற காரியம் ஜெயமாய் முடியும். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் நமக்கு முன்பாக இல்லைன்னா நம்ம வாழ்க்கை செவைப்படாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக போலனா நம்ம காரியம் நேர்த்தியாய் முடியாது. அல்லேலூயா. நிறைய பேருடைய மனுஷனுடைய முகங்கள் சிந்தனை என்ன நினைக்குதுன்னா, இந்த மனுஷன் எனக்கு முன்னால வந்தா என் காரியம் நேர்த்தியா முடியும். நிறைய பேர் குடும்பத்துல சொல்ற ஒரு காரியம், அம்மா நான் வெளியே போறேன், கொஞ்சம் முன்னால வரியா. நான் ஒரு வீட்டுல பார்த்துருக்கேன், ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த ஐயா காலையில வேலைக்கு கிளம்புனாருன்னா முதல்ல அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கடகடகடான்னு போயிட்டு வாசல்ல தண்ணி தொளிச்சிருவாங்க. தொளிச்சுட்டு கேட்டை திறந்து விட்டுட்டு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, முன்னாடி போய் நிற்பாங்க. அந்த ஐயா பைக்கை தள்ளிட்டு வந்து அப்படி நிப்பாட்டி அந்த முகத்தை பார்த்துட்டு அப்புறம் பைக் எடுத்துட்டு போவார். மனுஷன் முகத்தை பார்த்தா நன்மை நடக்குமா? நான் நிறைய டைம் பார்த்தேன். ஒரு நாள் அந்த ஐயா கிட்ட கூப்பிட்டு நான் கேட்டேன், ஐயா எப்போ நான் பாக்குறேன் நீங்க வேலைக்கு கிளம்புறீங்க, அம்மா தண்ணி தொளிக்கிறாங்க, முன்னாடி வராங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க வெளியே போறீங்க. இல்லையா, என் பொண்டாட்டி முகத்தை பார்த்துட்டு போனா அந்த நாள் முழுக்க நல்லா இருக்கான். இப்படி சொன்னேன். அந்த மனுஷன் ஒரு நாள் திடீர்னு போன் வருது, என்னம்மா அப்படின்னா, அந்த ஐயா போற வழியில ஒரு பைக்குக்காரன் வந்து இஷ்டம், காலு உடஞ்சிருச்சு, எலும்பு முறிஞ்சு போச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம். ஏமா காலைல தான் நீங்க முன்னாடி வந்தீங்க, ஐயா இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிறாரு. நான் முன்னாடி வந்தேன், அது என்ன கொடுமைன்னு தெரியல, என் கணவர் அடிபட்டு மருத்துவமனைக்கு போயிட்டார். மனுஷனுடைய முகத்தை பார்த்தா உன் முகம் பிரகாசம் ஆகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னால போனாதான் கோணலான வழிகள் செவையாய் மாறும். இயேசு என்ற ஒரு வார்த்தை, இயேசு என்ற ஒரு அபிஷேகம் உனக்குள்ள இருந்தாதான் உன் வாழ்க்கையில ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. கோரேசுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கையை பிடித்து, நான் உனக்கு முன்னால போறேன், நீ கலங்காத, எல்லா காரியத்தையும் நான் உனக்கு செய்து முடிப்பேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். அல்லேலூயா. நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில கோணலானது செவையாய் கர்த்தர். எந்த மனுஷன் உங்களுக்கு முன்னால வரணும்னு ஆசைப்படாதீங்க. எங்க அப்பா அப்பெல்லாம் வேலைக்கு போவாங்க. காலையில வேலைக்கு போகும்போது காலையில 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு போவாங்க. ஒரு அம்மா எதிர வருவாங்க. அந்த அம்மா வந்து விடோ, கணவனை இழந்த ஒரு சகோதரி. அவங்க இந்து மார்க்கத்தை சார்ந்தவங்க தான். எங்க அப்பா வண்டி எடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு அப்படி வெளியே வரும்போது அந்த அம்மா காலையில அப்படியே வெளியே எதிர்ச்சியா வருவாங்க. உடனே எங்க அப்பாவை பார்த்த உடனே ஓரமா அந்த ரோட்டு ஓரத்துல இப்படி போய் நின்றுவாங்க. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அவங்க போவாங்க. எங்க அப்பா ஒரு 4 டைம் நோட் பண்ணி 5வது டைம் கேட்டாரு, ஏமா ஓரம் கட்டுற? இல்லைண்ணா நீங்க வேலைக்கு போறீங்க, அதனாலதான் நான் ஓரமா நிக்கிறேன். நீ ஓரமா நிக்கிறதுக்கும் நான் வேலைக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லைண்ணா நான் எதிர்க்க வந்தா உங்களுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா, ஏமா நீ எதிர்க்க வந்தாலும் ஒன்னும் ஆகாது, நீ எதிர்க்க வராவிட்டாலும் ஒன்னும் ஆகாது, ஏன்னா எனக்கு முன்னால இருக்கிறவர். மனுஷன் முகத்தை பார்க்காதே, கர்த்தர் உனக்கு முன்பாக இருக்கிறாரா அதை ஆராய்ந்து வைத்துக்கணும். கர்த்தர் நமக்கு முன்னால இருந்தாதான் நம்ம வாழ்க்கை செவைப்படும். எந்த மனுஷன் உனக்கு முன்னால வந்தாலும், பூனை குறுக்க போனா உள்ள போயிருது, நாய் பொலிச்சா உள்ள போயிருது, மனுஷன் வந்தா, ஒரு மாடு வந்தா கூட இன்னைக்கு மனுஷன் வெளியே போறதுக்கு கஷ்டப்படுறான். திடீர்னு ஒரு கல்லு காலை தடைக்கு, உன் கண்ணு குருடை கல்லுல அவன் சொல்லுவான், கல்லு காலையை குத்திருச்சான்,
கல்லுக்கு கண்ணு இருக்கு, உயிருக்கு, தேடி வந்து உன் காலை குத்தும். உனக்கு கண் பார்வை சரியில்லாததுனால, உன் சிந்தை ஒருமிதப்படாததுனால நீ யார் போய் கல்லுல முட்டிக்கிட்டு கல்ல மேல குறை சொன்னா அது நியாயமா? தேவ அடையாளத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். கிறிஸ்து உடையவரா இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நடக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னால போறேன், நீ கலங்காத. இந்த வாழ்க்கை, இந்த சூழ்நிலை, நான் எடுத்திருக்கிற காரியம் என்னவா இருக்கணும் சொல்லி நீ கலங்காத. ஏன்னா உனக்கு முன்னால இருக்கிறது உலகத்தான் அல்ல, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் உங்களுக்கு முன்னால போனாருன்னா எந்த வழியை பிசாசு கொண்டு வந்தாலும் அது சரி செய்ய என் கர்த்தரால் முடியும். பிசாசுக்கு அவன் வழி அவன் கொண்டு வரட்டும், ஒண்ணு மாதிரி சொல்றோமா, அவன் வேலை அவன் செய்யட்டும். நம்ம வேலை என்ன? அவரை ஆராதிக்கிறது, அவரை துதிக்கிறது, அவர் பலத்தோட நடக்கிறது தான் நாம வேலை. அவன் வேலை அவன் செய்யட்டும், நம்ம வேலை நாம செய்வோம். அவன் வேலை அவன் செஞ்சாதான் நம்ம வேலை நம்ம கரெக்டா செய்வோம். அவன் வேலையை செய்யறதை நிப்பாட்டிட்டான்னா நீங்க உங்க வேலையை நிப்பாட்டிடுவீங்க. அல்லேலூயா. அததான் நான் அடிக்கடிக்கு சொல்றேன், பிசாசுக்காக சத்துருவுக்காக ஜெபிங்க. அவன் நெருக்கத்தை கொடுக்கணும், நாம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நெருக்கம் வராம ஜெபம் ஏறெடுக்கவே முடியாது. 2 நாள் உங்க வாழ்க்கையில சந்தோஷமா நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சீங்களேன், 3ஆவது நாள் காலையில 4 மணிக்கு எழுந்து ஜெபிப்பீங்க. இன்னைக்குதான் பாஸ்டர் நிம்மதியா தூங்கினேன், நான் தூக்கம் அந்த 3 மணிக்கு அவ்வளவு ஆனந்தமான ஒரு தூக்கம் வரும். ஏன்னா அவன் வழியில நாம இருக்கிறோம்ல, அவன் அப்படிதான் கொடுப்பான். ஆனா அவன் வழியை மீறி ஆண்டவரை தேடி போய் பாருங்க, அவன் பிரச்சனையை கொண்டு வருவான். 4 மணியா 5 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் தூக்கமே வராது. என்ன வரும்? ஜபம் வரும், ஸ்தோத்திரம் வரும், ஆண்டவரை துதிக்கிற துதி வரும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சரியான ஒரு தேவன், சரியான ஒரு தேவன். ஏன் தெரியுமா? பிள்ளையும் கிள்ளியும் தொட்டில ஆட்டுவார். ஆமென். அவர் பிள்ளைய கிள்ளைனா தொட்டில ஆட்டப்படவே படாது. ஆமா, குழந்தை அழுதாதான் அந்த தொட்டில நம்ம போய் ஆட்டுவோம். ஆண்டவருக்கு தெரியும், நான் உன்னை கிள்ளனா தான் நீ என்னை தேடி வருவ, அப்பான்னு கூப்பிடுவேன். அதுக்குதான் ஒரு ஆளை நான் வச்சிருக்கிறேன். அவனை அனுமதிச்சது அதுக்காக தான். அல்லேலூயா. எப்பவுமே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னால நடக்க நீங்க உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. எனக்கு முன்னால ஆண்டவர் இருக்கிறாரா? அதுதான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற, தேவ சாயலை உணர்கிற, தேவ பிரசன்னத்தை உணர்கிற அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வரணும். அல்லேலூயா. நான் சரியா இருக்கிறேனா, கோணலா இருக்கிறேனா, சரியான பாதையில போறேனா, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்ப்பதற்காக அந்த பகுத்தறிவு நமக்கு வேணும். அல்லேலூயா. நம்ம சொல்றீங்க, பகுத்தறிகிற ஞானம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ளணும். நல்ல ஆவி எது, கெட்ட ஆவி எதுன்னு இன்னும் கூட தெரியாம அநேக மனிதர்கள் இந்த உலகத்துல வாழறாங்க. அல்லேலூயா. நல்ல தீர்க்க தரிசனம் எது, கள்ள தீர்க்க தரிசனம் எதுன்னு இன்னும் கூட தெரியாத நிறைய பேர் அநேக வாழறாங்க. இது அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. தேவன் நமக்கு முன்னால போறாரா, அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா, அவர் கோணலானது சபையாய் மாற்றுகிறாரான்ற அந்த ஞானத்துக்குள்ள நாம் இருக்கணும். கோரேசு ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு முன்னால போறேன், நீ கலங்காதே. கோணலானவைகள் எதுவோ, நீ பயப்படுகிற காரியம் எதுவோ, நீ நசல் கொண்ட காரியம் எதுவோ, அது எல்லாவற்றையும் நான் சரி செய்யறேன். ஏன்னா உன்னை படைச்சவர் நான் அல்லவா, என்னை ஆராதிக்கிற உன்னை நான் விட்டுருவேனா? ஆண்டவர் ஆராதிக்கிற நம்ம ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டாங்க. ₹1 கொடுத்தாவே வருஷம் முழுவதும் மறக்க மாட்டேன்றானே மனுஷன். ஒவ்வொரு நாளும் இயேசுவே இயேசுவேன்னு சொல்ற உன்னை ஆண்டவர் மறந்துடுவாரா? ₹10 ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறேயா, அந்த மனுஷன் வருஷம் முழுதும் பாஸ்டர் சிஸ்டர் நீ வரலையானா எனக்கு அந்த நாள்ல ட்ரெயின்ல வரையா என்ன இன்னும் கூட சொல்லுவார், தம்பி நீ மட்டும் அந்த ட்ரெயின்ல எனக்கு அந்த டிக்கெட் எடுத்து கொடுக்கலையா நான் டிடிஆர் கிட்ட மாட்டி எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன், மறக்கவே முடியலப்பா. இன்னும் கூட சொல்லுவார். அரப்பணம் பகுதியில் இருக்கிறார் அந்த ஐயா. ஒரு மனுஷனுக்கு நம்ம ₹10 உதவி செய்தாவே இவ்வளவு நன்மைகளை சொல்றானே, ஆண்டவர் அனுதினமும் தேடுறோமே, நமக்கு அவர் உதவி செய்ய மாட்டாரா? அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் தான் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உன் கோணலானவைகளை செவையாய் மாற்ற வல்லமையானவர். 3வது வசனத்தை வாசிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு நீ அறிந்து கொள்ளணும். உன்னை பெயர் சொல்லி அழைத்ததும், உன்னை வழி நடத்துகிறதும், உன்னை பாதுகாக்கிறதும், மரண படுக்கையில் இருந்த உன்னை தூக்கி எடுத்து இன்னைக்கு
செம்மையான வழியில நடத்துகிற கர்த்தர் நான் என்று நீ அறிந்து கொள்ளணும். ஆமென். உன்னை பெயர் சொல்லி அழைச்சது நான் தானே. ஆமென். உன்னை நான் கைவிட்டுருவேனா? இந்த மாதம் கர்த்தர் சொல்றாருமா, பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். தீர்க்க தரிசனமா சொல்றேன். அவர் கையில இருக்கிற நீங்க அலங்காரமா இருப்பீங்க. அலங்கோலமா கர்த்தர் விடவே மாட்டார். உங்க வாழ்க்கை ஒருவேளை பிசாசு அலங்கோலமா மாட்டினாலும் இந்த மாதம் கர்த்தர் சொல்ற நான் அலங்காரமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் நானே. இந்த உறுதி நமக்குள்ள வரணும். சின்ன தலைவலி வந்தா கூட சொல்லணும், என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவ்வளவு உண்மையா இருந்துச்சு. அந்த மோரியா மலையை கிட்ட போய் சொல்றான், நீங்கள நானும் இருந்தா என்ன பண்ணிருப்போம், நானும் தெரியல, கொடுத்தாரு, திரும்பவும் கேட்கிறாரு. சரி ஏதோ ஒண்ணு ஆண்டவர் கேட்டாரு, போய் கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு தானே நம்மளால சொல்ல முடியும். ஆபிரகாம் அதை சொல்லல, போவோம் திரும்பி வருவோம் தான்றான். அப்ப கூட ஆண்டவர் கொடுத்த அந்த விசுவாசத்துல மாறல. ஹல்லேலூயா. நீங்கள நானும் ஆண்டவருக்குரிய விசுவாசத்துல இருக்கணும். என்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். கலங்காதீங்க. இந்த 4வது மாசத்துல கர்த்தர் வாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும். அது இக்கட்டா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், மனுஷனுடைய நெருக்கமா இருக்கலாம். என் ஆண்டவர் அவைகளை மாற்ற உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து, உங்களை அழைத்தவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமா, என்னை நீ அறியாம இருந்து நான் உன்னை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம உட்காருகிறதும் எழுந்துக்கிறதும் நடக்கிறதும் போறதும் வரதும் ஒவ்வொரு அங்கங்களை எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் வெண்கல கதவுகளை உனக்காக நான் உடைப்பேன், இரும்பு தாழ்பால உனக்காக நான் முறிப்பேன். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை இல்லையா, என்னோட கரத்தினால் உருவாக்கப்பட்டவள் அல்லவா. ஒரு நாள் நான் உன்னை கைவிட்டுருவேனோ, உலகத்தின் மனுஷன் உன்னை மறந்தாலும், உலகத்தின் மனுஷன் உன்னை வேண்டான்னு சொன்னாலும், உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற கர்த்தர் நான் சொல்லுகிறேன், கதவுகளை உடைப்பேன். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்க நாம ஏமாத்துறோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அவர் பொக்கிஷ சாலைகளை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுப்பேன். அதுக்கு மேல் உள்ள வசனம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். எவ்வளவு பெரிய மகத்தான தேவன் நமக்காக செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அவரை நாம பக்கத்துல வச்சுக்கிட்டு சின்ன சின்ன காரியத்திற்கு கலங்குவதற்கு நியாயமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். சின்ன துன்பம் வந்தாலும் நம்ம சொல்ற வார்த்தை என்னவா இருக்கு? ஒரு தலைவலி வருதியா, சின்னதா ஒரு பலவீனம் வருது, நம்ம என்ன சொல்றோம்? நம்ம வாயில என்ன வருது? நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ற வார்த்தை என்ன? என்னங்க யூஸ் பண்றோம்? அது யூஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். சின்ன தலைவலி வருது, ஏதோ ஒரு காரியத்துல ஒரு பிரச்சனை வருது, சின்னதா தான் இருக்கும். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோன்றதை தவிர வேற எதனா சொல்றோமா? ஆமா தானே? ஐயோன்னுவோம், இல்ல அம்மானுவோம். இதை தவிர இயேசுவேன்ற வார்த்தை அநேக வாயில வருவதே இல்லை. அப்ப எப்படி நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக வெண்கல கதவுகளை உடைச்சிருக்கிற கர்த்தர், இரும்பு தாழ்பால்களை நான் முறிப்பேன், புதையல்களையும் பொக்கிஷங்களையும் உனக்காக நான் வச்சிருக்கிறேன். என்ன மறந்து நீ உலகத்துல யாரையும் பார்க்காத, உன்னை உருவாக்கின கர்த்தர் நான் தான். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது எனக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில செய்கிற அற்புதத்தை போல இந்த உலகத்துல யாராலும் நமக்கு செய்ய முடியாது. அல்லேலூயா. சம்பந்தப்பட்ட உறவுகள் கூட இன்னைக்கு நமக்காக செய்ய முன் வரலையா? ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக யாவற்றையும் செய்ய அவர் வல்லமையானவர். அவரை நம்புங்க. இந்த மாதம் செம்மையான வழியில் சபையாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்னால கடந்து போக போகிறார். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும், ஆண்டவரே என் வாழ்க்கையில இவ்வளவு கோணல்கள், இவ்வளவு நெருக்கம், ஆனால் அதை மாற்றி நீங்க வல்லமையானவர் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அது ஏசாயா 44:28 வாசிங்களேன். கடகடா நான் முடிக்கிறேன். ஏசாயா 44:28. கோரேசை குறித்து
அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். பாருங்க, கோரேத்தை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. அவன் எனக்கு பிரியமானது எல்லாம் செய்கிறவனா இருக்கிறானா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறவரா இருக்கணும். அதற்கு பாத்திரவானா நீங்களும் நானும் இருக்கணும். ஐயா, இந்த அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவன் நானே. பிரியமானதை, கர்த்தருக்கு பிரியமானது மாத்திரம் தான் நம்ம வாழ்க்கையில செய்யணும். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிற, அவர் வாழ்க்கையில இணைந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தாதான் இந்த மாதம் கோணலானவைகள் செவையாக. முதல்ல ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னீங்க, மன நிம்மதியா இருந்துச்சு. இப்போ ஒரு நிபந்தனையை வைக்கிறீங்களே, அது செய்ய முடியுமான்னு யோசிக்கிறீங்களா? ஹலோ, இன்னைக்கு நாம செய்யாம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானது பிரியமற்றது எது நம்ம வாழ்க்கையில இருக்கு என்பதை முதலாவது கண்டுபிடிங்க. அல்லேலூயா. முதல்ல அதை கண்டுபிடிங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாததெல்லாம் என்னுடைய சரீரத்துல, என் இருதயத்துல ஒட்டி இருக்கா? இந்த மாதம் அது எல்லாம் எடுத்து ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் உங்க சரீரத்துல, இருதயத்துல வைங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாததெல்லாம் நம்ம கூட இருக்குன்னா ஆசீர்வாதம் தடப்பட்டு தான் நிற்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம் காணாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு பிரியமானது செய்து முடிக்கல. ஆனா கோரேத்தை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றாரு, அவன் எனக்கு பிரியமானது எல்லாம் செய்யறான், ஆகையினால அவனுக்கு கோணலானதை சபையா மாத்துவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் ரத்தத்தினால சரீரத்தினால கழுவப்பட போகிற ஒரு நாள். இந்த நாள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறனா, ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழனா, ஆண்டவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பெறுவதற்கு நான் ஆயத்தப்பட்டிருக்கிறேனா, கொஞ்சம் நம்மை நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் எதையுமே செய்ய மாட்டேன், அவர் எல்லாமே எனக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம யார் தெரியுமா? சுயநலவாதி. என்னவாதி? சுயநலவாதி ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு மனிதன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையன் இருக்கிறான், வயசு இன்னும் 20 கூட ஆகல. இந்த வயசுலயே சுயநலத்தை அவ்வளவு வளர்த்து வச்சிருக்கான் அந்த தம்பி. ஒருத்தருக்கு ஒரு 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 உதவின்றது கூட செய்ய தெரியாத ஒரு பையன். நான் ஏன் செய்யணும்? எனக்கு யாரும் செய்யணும், நானும் யாருக்கும் செய்ய மாட்டேன். என் உண்டு, நான் வேலை உண்டு. யாருக்கு எந்த உதவிகளையும் எந்த நன்மைகளையும் எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யவே மாட்டேன். சுயநலம். சுயநலமான வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை, உண்மையா சொல்ற, மேலோக்கி போகவே முடியாது. நம்மால முடிந்ததை நாம செய்யும் போது நம்மால் முடியாததை தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்மால முடிந்ததை நாம செய்யணும், செய்யாம இருக்க கூடாது. செய்ய திராணி இருந்தும் நீ செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதுன்னு வேதம் சொல்லுது. செய்ய முடிந்தும் செய்யலைன்னா நம்ம யாரு தெரியுமா? முடவர்கள், திராணி இல்லாதவங்க. ஜெபிக்க முடியும் தானே? ஜெபிங்க. ஆண்டவர் ஆராதிக்க முடியும் தானே? ஆண்டவர் ஆராதிங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்ல முடியும் தானே? சொல்லுங்க. அத சொல்ல முடிஞ்ச நம்ம சொல்லல அப்படின்னா நாம ஒன்றுக்கு பிரயோஜனம் மற்றவர்களா மாறிடுவோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னால முடிந்ததை நான் உனக்கு செய்வேன். கோரேசுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அவன் என்னுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறான். இந்த சாட்சி உங்களுக்கு எனக்கு வேணுங்க. ஒரு மனுஷனை குறித்து சாட்சி சொல்லலாம். ஐயாவை குறித்து நான் சொல்லலாம், என்ன குறித்து ஐயா சொல்லலாம். ஆனா இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் சொல்லணும். ஒரு மனுஷனை குறித்து ஒரு மனுஷன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றதா மிகப்பெரிய ஒரு அல்லேலூயா. யோபு குறித்து ஆண்டவர் சொல்றாரு. யோபுடைய வாழ்க்கை உள்ள வரும்போதே ஒரு சாட்சியோட வரும். யோபுடைய வாழ்க்கை உள்ள வரும்போது சரித்திரம் சாட்சி சொல்லும். இரண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சி. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும். இந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு எனக்கு வேணும். இந்த மனுஷனுக்கு என்ன பார்த்து நல்லவன் சொல்லிட்டா போதும், நான் நல்லா வாழ்ந்துருவேன். இல்லை, ஒரு மனுஷன் உங்களை நல்லவன்னு சொல்றான்னா அந்த மனுஷனாலதான் பிற்காலத்துல உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எந்த மனுஷனும் உங்களை நல்லவன்னு சொல்லணும்னு நினைக்கவே நினைக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு மனுஷன் உங்களை புகழறானோ அவ்வளவு மனுஷன் உங்களை தூக்கி எங்கேயோ போட போறான்னு அர்த்தம். நீங்களும் நானும் யாரை புகழ வந்திருக்கிறோம் தெரியுமா?
புகழ்ச்சி அவர் ஒருவருக்கு தான். புகழ்ச்சி நிறைந்தவர் அவர் ஒருவர் தான். அவர் ஒருவருக்கு தான் புகழ்ச்சி. ஏனென்றால் அவர் சரியான ஒரு தேவன். அல்லேலூயா. உடையதை பார்த்து சொல்றாங்க, எல்லாவற்றையும் எனக்காக செய்கிறவன், என் விருப்பத்தை செய்வேன், கடைசி வார்த்தை நிறைவேற்றுவன் என்று சொல்லுகிறவர் நானே. எல்லாவற்றையும் எனக்காக நிறைவேற்றுகிறவர் என்று சொல்லுகிறவன் நானே என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் வேணும். அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45:5வது வசனத்தை வாசிங்க. நானே கர்த்தர், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. 18 வாசிங்க. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். 22 வாசிங்க. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. 22 வாசிங்க. அதுல 22 வாசிங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், வேறொருவர் இல்லை. 23 வாசிங்க. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். இது மாறுவது இல்லை. அவர் சொல்ற, நானே கர்த்தர், நானே ரட்சகர், நானே தேவன். ஏனென்றால் இது எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவர் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் செய்ய மகத்துவமானவர். இந்த 3வது வசனத்தை நீங்க வாசினா தெரியும். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டு இது மாறுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாருடைய வாயிலிருந்து புறப்பட்டுச்சா? ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தை. எந்த வார்த்தை? அவன் எனக்கு பிரியமா இருக்கிறான், ஆகையால் நான் அவனுக்கு முன்னால போவேன், கோணலானதை சபையாக்குவேன், நானே கர்த்தர், நானே தேவன், நானே ரட்சகர். இது என் வாயிலிருந்து வந்த வார்த்தை, இது மாறா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாதையா? உள்ள ஒரு வார்த்தை, வானம் பூமி மாறினாலும், வானங்கள் நிலைப்பெயர்ந்து பூமி தன்னுடைய நிலையை மாற்றினாலும் என் ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை பேசுது. சோர்ந்து போவதற்கு நேரம் இது இல்ல, தூங்குவதற்கு நேரம் இது இல்ல. சத்துரு நம்ம நோக்கி வந்துட்டே இருக்கிறான், பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்கிறான். நாம விழித்திருந்தாதான் தேவ சமூகத்துல போக முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அவர் சொல்லுகிற வார்த்தை மாறாதான். அவர் வாயிலிருந்து வந்த தீர்க்க தரிசனம் மாறாது. இந்த மாதம் கர்த்தர் சொல்ற கோணல் எல்லாம் சபையாகி. ஆமென். ஏசாயா 40:4-5 வாசிங்க. ஏசாயா 40. சரி, உபாகமம் 4:31 வாசிங்க. உபாகமம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். சொல்றாரு, அவர் இரக்கமுள்ளவரா, ஆகையினால உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அழகான ஒரு வார்த்தை. அது அழகா சொல்றாரு பாரு. அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன்னை மறக்கவும் மாட்டார். இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இப்படி ஆராதிக்கிற நீங்களும் நானும் சோர்ந்து போகலாமா? அவர் சொல்றாரு, நம்மை அழிக்க அவர் இந்த உலகத்துல நம்மள கொண்டு வரலையா, அவர் உருவாக்கும்படியா கொண்டு வந்திருக்கிறார். சங்கீத பகுதியில வாசித்தமே, நோவாவை ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ அவ்வளவு அவன் சந்ததி இப்படிதான் இருக்குன்னு சொல்லல, பலுகி பெருகுவன்னு சொன்னார். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல பெருகும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்மை அழிக்க இந்த உலகத்துல நம்மள கொண்டு வரல, உருவாக்குவதற்காக, உதவிடுவதற்காக, பயன்படுத்துவதற்காக, பாதுகாப்பதற்காக என்னையும் கொண்டு வந்து அன்னைக்கு மோசேக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாத, நான் உன்னை அழிக்க இந்த ஜனங்களை நான் கொண்டு வரல, நான் உன்னை அழிக்கவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை மறக்கவும் மாட்டேன். ஏன்னா அழித்த நான்
உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அழைத்தவர் நான் உண்மையுள்ளவர். கர்த்தருடைய சமூகத்துல தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த 4வது மாதம் என் ஆண்டவர் அழைத்தது உண்மைனா இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். நீ பாதியில முடிந்து போவதற்காக என் கர்த்தர் பாதியில நிர்மலமாய் உடைந்து போவதற்காக கர்த்தர் கொண்டு வருகிறார். நிலை நிறுத்துவதற்காக, ஜாதிகளுக்கு முன்பாக உன்னை நிறுத்துவதற்காக. எந்த ஜனம், எந்த ஜாதி, எந்த மனுஷன், எந்த குலம், எந்த கோத்திரம் உன்னை பார்த்து நீ வெறுமே ஒன்றுமில்லாதவன் நிர்கதின்னு சொல்லிச்சோ, அதே ஜனத்திற்கு முன்பாக என் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாக. அல்லேலூயா. சோர்ந்து போகாது. என் கர்த்தர் உயர்த்துவது நிச்சயம்னா ஒரு மனுஷனால தடுக்க முடியாது. சொல்றாரு, திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் வானத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல் உடையவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார்னா நீங்க கலங்காதீங்க. உங்க வழி சபையாய் மாறும். அல்லேலூயா. ஏசாயா 40:5-4 வாசிங்க. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, கோணலானது செவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். இந்த மாதம் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க? ஒரு ஜெபம் அப்படியே நாம ஏறெடுக்கலாமா? இந்த மாதம் ஆண்டவரே நீ சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கை பள்ளமா இருக்கலாம், கரடு முரடா இருக்கலாம், கோணலா இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், மனுஷ பார்வைக்கு அற்பமா இருக்கலாம். ஆனா இந்த மாதம் கர்த்தர் நீங்க சொல்றீங்க பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், கரடு முரடெல்லாம் சமமாய் மாறும், கோணலானது சபையாய் மாறும் என்று கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தையும் புரண்டு போவது புரளாதியாக. சொன்னதை செய்து முடிக்கிற மனுஷன் சொல்லலாம், நான் சொல்றதை செய்வேன், செய்யறதை சொல்லுவேன், அடுக்கு மொழியில எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். அந்த வார்த்தையெல்லாம் எதற்குரியது சொல்லுங்கய்யா? அப்படி பேசுறான்ல, நான் சொல்றதை தான் செய்வேன், செய்யறதை தான் சொல்லுவேன், நான் சொன்ன வார்த்தை மாறாது. எதுக்காக அந்த மனுஷன் அந்த வார்த்தையை சொல்றான்? ஒரே ஒரு நோக்கத்துக்காக. அந்த நோக்கம் என்ன தெரியுமா? பணத்திற்காக மாத்திரம் அந்த மனுஷன் அந்த வார்த்தையை சொல்றான். ஆனா என் ஆண்டவர் எதையும் எதிர்பார்க்காத அகாப்பே அன்பு உள்ளவர். அவர் சொல்றாரு, நிச்சயமாய் பள்ளமான உன் வாழ்க்கைய நான் உயர்த்துவேன், கோணலான உன் வழியை சபையாய் மாற்றுவேன், கரடு முரடா இருக்கிற உன் பாதையை சமமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. சமமாக்கப்படும். இத்தனை வருஷம் ஏதோ ஒரு பாதையில நீங்க நடந்து கல்லு முள்ளு முரடா இருக்கிற இடத்துல உங்க கால்கள் ரத்தத்தினால விழுத்திரும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ போவ சமமான வழிகளை பாப்ப, செம்மையை நீ பாப்ப. கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன். இத்தனை வருஷம் செய்ய முடியாம கண்ணீரோடு இருந்திருக்கலாம், வாங்கின வருமானத்தை மீதி எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம், சில காரியம் மனுஷனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எந்த மனுஷனுக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லி 2 கரங்களை விரித்தானோ அதே மனுஷனிடத்துல என் கர்த்தர் உனக்கு கொடுத்து அழகு பார்க்க. அல்லேலூயா. அலங்காரியா. உங்களை ஏமாற்றுவதற்கு என் ஆண்டவர் நாசில சுவாசம் படைத்த மனிதன் அல்ல. நம்ம ஏமாற்றுவதற்கு சுவாசம் படைத்த மனிதன் அல்ல, அந்த மனிதனை படைத்த அண்ட சராசரங்களை படைத்த அல்லேலூயா. அவர் வார்த்தை இதுவரைக்கும் மாறிச்சு அப்படின்னு சரித்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. அவர் சொன்னாரு, செய்யவே இல்லை. அவர் அழைத்தாரு, நடத்தவே இல்லை. என்னை கூப்பிட்டாரு, பயன்படுத்தவே இல்லை. மனுஷன் நினைக்கலாம், உனக்கு குவாலிட்டி இருந்தா நான் பயன்படுத்துவேன், குவாலிஃபிகேஷன் இருந்தா பயன்படுத்துவேன். இன்னைக்கு உலகம் அதுதானே எதிர்பார்க்குது. குவாலிட்டியும் குவாலிஃபிகேஷனும் இருந்தாதான் ஏதோ ஒரு இடத்துல உங்களை நிறுத்துறாங்க. ஆனா என் ஆண்டவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை உயர்த்தி அழகு பார்க்கிறார். எதிர்பார்க்கிற ஒரே ஒரு குவாலிட்டி, உன் இருதயத்துல நான் இருந்தா. அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு குவாலிட்டி என்னன்னா, உன் இருதயத்துல நான் இருக்கிறேனா,
உன் வாயில என் சத்தம் இருக்கா? அது போதும் மகளே, நான் உன் கூட வரேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் அடிமையா இருந்து 470 வருஷம் ஆயிருச்சு. அடிமையாய் நடந்து போகிற அந்த ஜனங்களை அவ்வளவுதான் எங்க வாழ்க்கை முடிந்து போதுன்னு நினைச்ச அந்த தருவாயில் எல்லாம் என் ஆண்டவர் பக்கத்துல வந்து நின்னு உதவி செய்து அந்த ஜனங்கள் அறியாத ஒரு தேசத்துல கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்தவர் சும்மா விடவே இல்லை. நான் அவனை கானானுக்கு கொண்டு போவேன், கொண்டு போய் அவனை பயன்படுத்தின. கானானுக்கு ஆபிரகாம் போகும்பொழுது அவன் போய் எல்லாவற்றையும் செய்யல. அவனுக்கு முன் இருந்த சந்ததி ஆண்டவர் அந்த கானான் தேசத்திற்கு அனுப்பி சமவெளியா இருந்த பாலைவனமா இருந்த அந்த இடம் முழுவதும் பசுமையாய் கர்த்தர் மாற்றி ஆளும் தேரும் ஓடுகிற தேசத்தை உருவாக்கி அந்த மனிதனை கொண்டு போய் அந்த எல்லையில வச்சாரு. ஆபிரகாம் போய் கானானை உருவாக்கல, கானானை உருவாக்கி ஆபிரகாமை கொண்டு போய் உள்ள வைத்தார். ஆண்டவர் ஒரு வித்தியாசமானவர். என்ன தெரியுமையா? ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா கொண்டு போய் வைத்தவருக்கு கொடுக்க மாட்டார், ஆசீர்வாதத்தை வைத்துட்டு தான் கொண்டு போய் ஆண்டவர் மகத்துவமான மனுஷன். எப்படின்னா எடுத்துட்டு போய் வச்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறவன். என் ஆண்டவர் அப்படி அல்ல, கொண்டு போய் வைப்பதற்கு முன்பாகவே அவனுக்கு என்ன தேவை, எது வேணும், எது சாப்பிடுவான், எது இருக்கும், எது இருக்கக்கூடாது, எது பார்க்கணும், எது பார்க்க கூடாதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தான் முதல் வார்த்தையிலேயே தொடங்கிடுச்சு. ஆதாம் ஏவாளையும் உண்டாக்குவதற்கு முன்பாகவே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி எல்லாவற்றையும் உண்டாக்கி கடைசியில் ஆதாம் ஏவாளை கொண்டு போய் வைத்தார். அவங்க வைக்கும் போது அவங்கள அந்த ஏதேன் தோட்டத்துல போகும்போது இது இருந்தா நல்லா இருக்கும், இயேசுவே இங்க இது இருந்தா நல்லா இருக்கும், ஏதப்பா இது இந்த இடத்துல தண்ணி வந்தா நல்லா இருக்கும் சொன்னாங்களா? ஒரு குறைவுமின்றி நிறைவாய் பார்க்கிற ஆசீர்வாதம் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர். அவரை போல அறிவாளி இந்த உலகத்துல அவரை நம்பி நில்லுங்க, உங்க பாத சபையாய் மாறும். இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாருல்ல, உன் பாதின சபை போனலான சபையாய் மாற்றின பிறகுதான் என் ஆண்டவர் இந்த வாக்கு கொடுக்கிறார். நல்லா நினைச்சு பாருங்கயா, உங்களுடைய பாத கோணலா இருந்த பாத சபையாய் மாறிடுச்சு. மாற போது இல்ல, மாறிடுச்சு. நிறைய பேர் நினைக்கலாம் இந்த மாதம் மாறுமா இல்லையா? மாறிடுச்சு. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. 5 வாசிங்க. 45 வாசிங்க. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல்லு என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. 5வது வசனத்தை இன்னும் ஒரு முறை நீங்க வாசிக்கிறீங்களா? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். அவருடைய மகிமை எப்படி இருக்குமா? வெளியரங்கமாய் இருக்கிற ஒரு மகிமை, ரகசியமாய் வெளியரங்கமாய் வைக்கப்பட்டிருக்கிற மகிமை. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த வெளியரங்கமான மகிமையை இந்த மாதத்துல கர்த்தர் காண உதவி செய்யணும். அல்லேலூயா. மகிமை வெளியரங்கமானது, ரகசியமானது அல்ல, வெளியரங்கமானது. உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக தான் இன்றைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தோடு அழைத்தார். அதே தொடர்ச்சி வாசிங்க. மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தரின் சத்தம் எங்க இருக்கோ அங்க மகிமை வெளிப்படும். ஆமென். ஹalleluya. நம்புறீங்களா ஐயா? கர்த்தருடைய சத்தம் எந்த குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பத்தில் வழிகள் செவையாய் மாறும். நான் நம்புறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய சத்தம் இருக்கும். ஆமென். ஒவ்வொரு ஆலயத்திலும் தேவ சத்தம் இருக்கும். அடிக்கடி சொல்றேன், இந்த ஆலயத்துல தேவ சத்தம் எழும்ப 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 மகிமை எழும்பிட்டே. அல்லேலூயா. தேவ மகிமையை நீங்க பார்க்கணும்னா சத்தத்தை ஆண்டவருக்கு முன்னால செலுத்துங்க, மகிமை ஆண்டவருக்கு முன்னால கொடுங்க. ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையானவர். அல்லேலூயா. எத்தனை மனுஷனை நீங்க புகழ்ந்தாலும் அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து உனக்கு நான் செய்யறேன்னு சொல்லவே முடியாது. செய்தாலும் அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிற காலங்கள். அல்லேலூயா. உலகம் அப்படிதான்யா, ஒண்ணு செஞ்சாவே ஒரு வருஷ காலம் சொல்லி காட்டுற உலகம்.
ஆனா என் ஆண்டவர் இவ்வளோ நன்மைகளை செய்தும் சொல்லி காட்டாத ஒரு தெய்வம். அவருக்கும் நமக்கும் அப்பா பிள்ளைன்ற உறவு, அந்த உறவு மகத்துவமானது. அந்த உறவை நம்பி நிக்கிற நீங்களும் நானும் ஒரு நாளும் சிதைந்து போவது இல்லை, உடைக்கப்பட்டு போவது இல்லை, ஒடுக்கப்பட்டு போவது இல்லை. இன்னைக்கு நான் உண்மையா சொல்றேன், மனப்பூர்வமா சொல்றேன், இந்த மாதம் உங்க பள்ளங்கள் எல்லாம் மேடாகும், ஆனவைகள் எல்லாம் சபையாகும், சமமாய் கர்த்தர் மாற்றுவார். அது நடக்கும். தீர்க்கதரிசனமா சொல்றேன், நடக்கும். விசுவாசிங்க, அலர்ந்து போவாதீங்க, விசுவாசிங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்காம யாருக்குங்க கொடுக்க போற? யாருக்கு கொடுக்க போற? அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 13:21. 13:21 வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து மேல ஏறணும். இப்போ வனாந்தரத்துல எப்படி இருக்கும் பாதை? வனாந்தரமான ஒரு பாதை. அந்த பாதை எப்படி இருக்கும்? நமக்காக யாரா லைட்டை போட்டு வச்சு நல்ல சீரியல் லைட்லாம் போட்டு பாதையெல்லாம் அவ்வளோ செவ்வையா அழகாக முழு தார் ரோடு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல யாரும் புழங்காத ஒரு இடம். அதுவும் பாருங்க, செங்கடல் என்பது சாதாரணமானது அல்ல. அவ்வளோ பெரிய கடலிலும் என் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்காய் ஒரு வழியை திறக்கிறார். அவர்கள் பாதை தவறாமல், பாதை பிசங்காம சரியா போக வேண்டும் என்று முன்பாக மேக ஸ்தம்பத்திலும் பின்பாக அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். ஒருத்தர் மேல ஆண்டவர் அன்பு வச்சுட்டாருன்னா ஒண்ணு மாத்திரம் சொல்லணுமா, அவர்கிட்ட இருக்கிற ஒரு மகத்தான ஒரு பயங்கரமான ஒரு குணம்னா, அவருக்கு யாராவது பிடிச்சிருச்சுன்னா அவங்கள வந்து ஒரு ஜீவனை கொண்டு கூட அவங்களை வழி நடத்தினார். உதாரணம் தான் அந்த கல்வாரி சிலுவை. அவருக்கு ஒரு மனுஷனுக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னு வச்சீங்களேன், அவனால முடிந்தது வரைக்கும் தான் செய்வான். ஒரு மனுஷனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா முடிந்ததை மட்டும் தான் செய்வான், அதுக்கு மேல முடியாது. ஆண்டவர் அப்படி அல்ல. ஒரு மனுஷனுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா தன் ஜீவனை கொடுத்து மீட்டெடுக்கிற அளவுக்கு இறங்கி செயல்படும். அவரை போல குணம் படைத்தவங்க இந்த உலகத்துல யாரும். அந்த தெய்வத்தை நம்பி நில்லுங்க. இந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க, அந்த 13:21 வசனத்துல பின்பு அது வாசிங்கம்மா. 13:21 வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். வழி நடக்கவும் வெளிச்சம் காட்டவும் மேக ஸ்தம்பத்தினால, அக்னி ஸ்தம்பத்தினால. மேக ஸ்தம்பனா குளிர்ச்சியான இரவுல, அக்னி ஸ்தம்பனா வெளிச்சம் இல்லாத இடத்துல. அந்த ஜனங்களுக்கு சூடும் தெரியக்கூடாது, பாதையும் தெரியாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஜனங்களை முன்னும் பின்னமாய் மேக ஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால பாதை காட்டி அவர் கானான் தேசத்துக்கு அல்லேலூயா. கொஞ்சம் அந்த ஜனங்களை நினைச்சு பாருங்க. வந்த நாளுன்னு அந்த ஜனங்க இயேசுவே நீ நல்லவன்னு சொல்லவே இல்லை. சாகடிக்கவா கொண்டு வந்திரு, எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்திரு, உண்மை போல அங்க ஒருவரையும் பார்க்கல, நீ தெய்வமே இல்லை, இப்படி அப்படி குறை சொல்லிக்கிட்டே சொல்லுமா. திட்டினவங்களுக்கே இவ்வளவு ஆசீர்வாதம்னா புகழர் உங்களுக்கு திட்டினவங்களுக்கே ஆசீர்வாதையா, கொடுத்தவனுக்கே ஆசீர்வாதையா. அதுக்கு ஒரு மனுஷன் ரொம்ப சாட்சியான பேதுரு குறித்து ஆண்டவர் நல்ல சாட்சியெல்லாம் சொல்லி வச்சிருப்பார். அவன் நல்ல பயங்கரமான ஒரு மகிமையுள்ள ஒரு மனுஷன், அவனை மாற்றின திட்டமெல்லாம் வச்சிருப்பார் ஆண்டவர். கடைசியில வந்து என்ன கல்லர்கள் பிடிக்க வராங்கன்னு சொல்லும் போது முதல்ல முந்திக்கிட்டு அவன் தான், சத்தால உங்க கூடவே சாவு ஆண்டவரே, உங்களை விட்டு ஒரு நாள் பிரிந்து போக மாட்டேன், நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லவே இல்லை. பாக்குறவங்க கட்டலான்னு சொன்னான். அவருக்கு தெரியாது, தெரியவே தெரியாது, யாருன்னே எனக்கு தெரியாதுன்ட்டான். சொன்னவன் சபிக்கவும் ஆரம்பித்தான். புரியுதுங்களா? இவ்வளவு முறுமுறுப்பு, இவ்வளவு சகிப்பு, அவரை வேணான்னு உதறி தள்ளின பேதுருக்கும் ஒரு மகிமை, நிழல் தொட்டுகிற சுகத்தை.
அதுதான் உங்களுக்கு சொல்றது, ஆண்டவரை புகழற உங்களுக்கும் எனக்கும் அதை காற்றிலும் மேலான ஆண்டவரை நினைச்சு பாருங்க. முறுமுறுத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பத்தில் அக்னி ஸ்தம்பத்தில் வழி நடக்க கூடுமானால் உங்களையும் அவர் வழி நடத்த. அதை யாத்திராகமும் 14:4 வாசிங்களேன். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரருக்கு மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். இந்த வார்த்தையை நீங்க நல்லா உணர்ந்து பாருங்க. எத்தனையோ முறை மோசே போய் அந்த பார்வோனிடத்துல பேசுவான், என் ஜனங்களை விட நாங்க ஆண்டவர் ஆராதிக்கணும் ஆராதிக்கணும் ஆராதிக்கணும். ஒரு தருணம் வரும்போது அந்த பார்வோன் சொல்லுவான், சரி உங்க ஜனங்களை நீ கூட்டிட்டு போ. இப்படி அனுப்புனவன் ஒரு வார்த்தை அவன் முன் வைக்கிறான். அந்த வார்த்தையை படிங்க சிஸ்டர். ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று மேல இருந்து வசனத்தை படிங்க. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். 5வது வசனத்தை கவனமா கவனிங்க. ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று யாரு சொல்றது? அனுப்புனவனே சொல்றான். அனுப்புனவன் அவன்தான். இந்த ஜனங்களை விட்டுருப்பா, இந்த ஜனங்க போகட்டும்ன்றான். அனுப்புனவனே அவன். ஆனா அந்த 5வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றான், ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரனும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். மனம் வேறுபட்டு. அப்போ அவன் இருதயத்துக்குள்ள போகணும்ன்ற ஒரு சிந்தையை ஆண்டவர் வச்சாரு. இப்ப அந்த சிந்தையை ஓபன் பண்ற. அடைக்கப்பட்ட அவன் கண்களை ஆண்டவர் திறக்கிறார். இப்ப சொல்றான், என் ஜனங்க எங்க இருக்கிறாங்கன்னு. அவன் சொல்றான், எனக்காக வேலை செய்ய அடிமையா கூட்டிட்டு வந்தா இப்ப இந்த ஜனங்களை எவ்வளோ போக விட்டவன்? நான் தான் இந்த ஜனங்களை வச்சிருந்தேன். ஆனா அவன் கூட்டிட்டு வந்தவன் அடிமையா வச்சிருந்தவனே இப்ப சொல்றான், நான் அடிமையா வச்சிருந்த ஜனங்களை யாரா போவிட்டது? டேய் போ சொன்னதே நீதான்டா. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு கண்களை ஆண்டவர் அவனை கடினப்படுத்தினவர் அவர்தான். அவன் கண்களை திறந்தவர் அவர்தான். யார் அவர்களை போவிட்டது? உடனே அவனுக்குள்ள ஒரு கோபம், விடக்கூடாது, பின்தொடர்ந்து போவோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறதா? அவன் இருதயம் கடினப்பட்டது. கடினப்பட்டதுன்னா விடா. அந்த கோபத்தின் ஆவி அவனுக்குள்ள உக்கிரமா எழும்புகிறது. விடவே கூடாது. எப்படி மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து மாட்டை தொழுத்துல கட்டி ஆகணும். அவன் நினைக்கிறான் ஆண்டவர் விட்டுருவாரா? அவனை எதற்காக கடினப்படுத்துறாருன்னு அவனுக்கு தெரியல. இவன் நினைச்சுக்கிட்டான், எனக்கு வந்த கோபம் சும்மாவே விடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனா அவனுக்கு கோபத்தை தூண்டினவரே அவர்தான். எதுக்காக தூண்டினாருன்னு நீங்க படிச்சா தெரியும். 6வது வசனத்தை படிங்க. அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். 25 வாசிங்க. 25 வாசிங்க. அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார் என்றார்கள். இப்ப அவன் வாயில ஒரு பயமும் வந்துருச்சு, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. பயமும் ஆசீர்வாதமும் கலந்து அவனுக்கு என்ன சொல்றான்னு அவனுக்கே தெரியல. வாடா ஓடி போறான்னு சொல்றான். அவனை பார்த்து மறுபடியும் அவன் வாயில வந்து இவங்க கூட ஆண்டவர் துணை இருக்கிறார். இந்த மாதம் சத்துரு சொல்ல போறான், டே இவங்கிட்ட போராடுறது எல்லாம் போதும், ஏன்னா இனி இவன் ஜெயிக்கவே முடியாது. காரணம் இவனோடு கூட நடக்கிறவன். இந்த மாதம்
கர்த்தர் உங்க கூட நடக்க போறாருங்க. உங்க வழி செவையாய் மாறும். அதே படிங்க. கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேல் அவங்களுடைய ரதங்களின் மேலும் அவங்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். ஆமா, அந்த கோபம் இப்ப நிறைவேறுது. எந்த கோபம்? நான் விடவே மாட்டேன்னு சொன்னால அந்த ரகசியத்தை கர்த்தர் இப்ப வெளிப்படுத்துறார். இப்ப மோசையை பார்த்து சொல்ற, நீ ஏறிட்டியா? செங்கடல் மேல நீ ஏறி நின்னுட்டியா? இப்ப திரும்பி உன் கோலை நீட்டலாம். அவன் நீட்டின உடனே எவன்லாம் இவனை துரத்துனானோ பின்னோக்கி ஓடும் போது அவனுடைய சக்கரத்தின் உருள்கள் கழண்டி விழுந்து போயின. அவனுக்கு வழி, மோசேக்கு வழி விட்ட அந்த செங்கடல் இப்போ மோசே கோலை நீட்டின உடனே அந்த செங்கடல் அப்படியே முடிக்க வருது. தப்பிக்கலாம் நினைக்கிறான். என் ஆண்டவருடைய திட்டம் அந்த இடத்துல நிறைவேறும். ஒருவன் கூட மேல ஓட முடியும். அத்தனை பேரும் கடலில மாண்டு செத்து போனான். என் ஆண்டவர் அழைத்து கொள்றவர் யார? சத்ருவை. அல்லேலூயா. அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். சத்ருவ போயிட்டே கவலையப்படாது, போ போ போன்னு விடுவார். ஆனா எதற்காக போ சொல்றாருன்றத சத்ரு தெரிஞ்சுக்கிட்டா காப்பாற்றப்படுவான். தெரிஞ்சுக்கலையா அவன் அக்கினியில சுட்டரிக்கப்படுவான். பாருங்க, அந்த கடலில மொத்த பேரும் அமர்ந்தாங்க, ஒருவரும் மீண்டு போகல. ஆனா தேவனை நம்பி நின்றவர்களோ, ஒரே ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை அத்தனை ஜனங்களையும் காப்பாற்று. உங்க நம்பிக்கை உங்க குடும்பத்தை காப்பாற்று. உங்க நம்பிக்கை உங்க குடும்பத்தை காப்பாற்றாதா? என் ஆண்டவர் செய்வார். என் ஆண்டவரை நீங்க நம்புவீங்கன்னா குடும்பமா ஏழைக்குள்ள நீங்க நோவாவை கொண்டு குடும்பத்தை காப்பாற்றினார். ஆபிரகாமை கொண்டு அவன் சந்ததியை காப்பாற்றினான். மோசேயை கொண்டு இஸ்ரவேலை காப்பாற்றினான். உங்களை கொண்டு உன் குடும்பத்தை செய்வார். உங்க ஜெபம் உங்க குடும்பத்தை காப்பாற்றும். உங்க ஜெபம் உங்க குடும்பத்தில் இருக்கிற வியாதிகளை மாற்றும். என் ஆண்டவர் சொன்னார்னா அதை செய்வார். சொல்ல, நானே சொன்னேன், நானே செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்ய மகத்துவமானவர். யோவான் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? கடைசியா நான் முடிக்கிறேன். யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிகிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. 9வது வசனத்தை படிங்க. நானே வாசல், நானே வாசல். என் வழியாய் ஒருவனும் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். 4வது வசனம் சொல்லுது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு. ஒரு மேய்ப்பன் தன்னுடைய கூட்டுக்குள்ள இருக்கிற அந்த மந்தையில் இருக்கிற ஆடு பூட்டி வச்சிருப்பான். காலையில் அந்த ஆட்டை மேய்ச்சலுக்கு கொண்டு போகும்போது அந்த ஆட்டை திறந்த உடனே அந்த ஆடு கடகடகடான்னு வெளியே ஓடாது. நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த வேதவசனம் சொல்ற போது அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக உடனே திறந்துருவான். கடகடகடான்னு வெளியே ஓடுறாரு. வந்து திருப்பி அந்த ஆடுகள் கூட்டமா நிற்கும். காரணம் என்னன்னா, என்னை அழைத்த எனக்குரிய என் மேய்ப்ப எந்த பாதையில போறானோ அந்த பாதையில போனாதான். 9வது வசனத்தில் வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆண்டவருடைய வழி எது என்பதை நீங்களும் நானும் கண்டுபிடிக்கணும். இந்த ரகசியத்தோடு இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். அந்த வழியை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் வயிறு நிரம்புகிற, ஆத்மா நிரம்புகிற மேய்ச்சலை கர்த்தர் கொடுக்க. வேதம் சொல்லுது பாருங்க, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு. நீங்கள நானும் யார் சத்தத்தை அறியணும்? இயேசுவின் சத்தத்தை அறியணும். இந்த மாதம் அந்த சத்தத்தை நீங்க அறிந்து வச்சுக்கிறீங்க. உங்க வழியை கர்த்தர் சபையாய் மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்து அந்த 9வது வசனம் சொல்லுது பாருங்க, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவருடைய வழியை நம்ம கண்டுபிடிச்சு உள்ள போனோம் அப்படின்னா அந்த வழியில நல்ல ஒரு மேய்ச்சல், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நமக்கு ஒரு நல்ல மேய்ச்சல் இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும்னா இயேசு என்ற வாசல் வழிக்குள்ள நம்ம போகணும். இன்னைக்கு அநேக பேர் அதை கண்டுபிடிக்காதனாலதான்
இன்னைக்கு பிரச்சனை போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இயேசுவின் வழியை கண்டுபிடித்தவர்கள். உங்க வழி எது என்று, ஆண்டவருடைய வழி எது உங்களுக்கு எனக்கு தெரியும். அதுதான் சொல்ற, தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வரணும். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவ உடையவனுக்கு இருந்தாதான் நல்ல ஒரு மேய்ச்சல் நமக்கு வரும். நம்புறீங்களா? இந்த மாதம் ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. உங்க வழி சபையாய் மாறும். ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. உங்க பள்ளங்கள் எல்லாம் மேடாய் மாறும். ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. கோணலான வழி சபையாய் மாறும். ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. கரடு முரடான சமமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்புறேன். இந்த மாதம் நான் நம்புறேன். கோணலான வழி சபையாய் மாறும். சாட்சி சொல்வீங்க. அடுத்த மாதம் 1ஆம் தேதியில நீங்க சாட்சி சொல்லுவீங்க. வாக்கு தத்தத்தை சொல்லி விட்டுடக்கூடாது. அது ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. நான் செத்துருவேன்னா சாவறானா இல்லையா? சாபத்துக்கே இவ்வளவு வல்லம்னா ஆசீர்வாதத்துக்கு எவ்வளவு வல்லம். ஆமாவா இல்லையா? நிறைய பேர் பாருங்க, எங்க அப்பா சொல்லுவார், எங்க அப்பாவுக்கு 52 வயசு, எனக்கு 53 வயசுல நான் இருக்க மாட்டேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, அறிவே இல்லை உனக்கு, எப்பா பாரு இதை சொல்லிட்டே இருப்பியா? ஆமா, எனக்கு அதானே நடக்கும். 53 எங்க அப்பா போயிட்டு, மரணமும் ஜீவனும் இதுலதான் நம்ம ஜீவன் இருக்கு, நம்ம வாழ்க்கை இருக்கு. ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. ஆண்டவர் சாபத்தை சொல்லி கொடுக்க வரல, ஆசீர்வாதத்தை சொல்லி கொடுக்க வந்து அவரை நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு செத்துருவேன், வாழ மாட்டேன், நல்லா இருப்பேன். ஆமா, எனக்கு தெரியும் இந்த மாதம் நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் போயிடும் சொல்லாது. இந்த மாதம் நான் மீதி எடுப்பேன், கடனை கொடுப்பேன், கடனை கொடுத்து அடைப்பேன். புது ஆட்டோனை எடுப்பையா? புது ஆட்டோனை எடுப்பேன். கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாரியா? அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை சொல்லிட்டு விட்டுக்கூடாது. நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். இந்த அறிந்து கொள்ளுகிறது உங்களுக்கு இல்லையா? பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் எனக்கு தருவார். கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதம் என் கோணலான வழி சபையாய் மாறும். அம்மா கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. ஒரு கையை விடாதீங்க, ஒரு கையை விடாதீங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுங்க. இந்த ஆசீர்வாதம் தான் மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொல்றேன், நீ யார் ஆசீர்வதிக்கிறீ அவனை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தலைமையில வைக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் பக்கத்துல கையை பிடிச்சு கையை பிடிங்க. எல்லாரும் கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தர் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்துவார். கோணலானது சபையாய் மாறும். கரடு முரடெல்லாம் சமமாய் மாறும். அல்லேலூயா. இப்ப நீங்க யாரா மாறிட்டீங்க? ஆபிரகாமா மாறிட்டீங்க. இப்ப ஆபிரகாம் ஆசீர்வாதம் தானே. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ யார் ஆசீர்வதிக்கிறீ அவனை ஆசீர்வதிக்கிறேன். ஹலோ, இப்ப நீங்க ஆபிரகாமா மாறிட்டீங்க. பக்கத்துல வந்து சொல்லுங்க, நான் ஆபிரகாமா மாறிட்டேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒவ்வொரு இப்ப பாருங்க, நீங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. இதோடு விட்டுறக்கூடாது. வீட்டுக்கு போயிட்டு யார கையை பிடிச்சு ஆசீர்வாதம் சொன்னீங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கணும். நான் கையை பிடிச்சு சொன்ன அந்த மகளுக்கு அந்த ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை விட்டுட்டா நான் என்ன? ஆமா, உனக்கு மட்டும் ஆசீர்வாதம் தான் நான் என்ன பண்றேன்? மனப்பூர்வமா சொல்லுங்க, மனப்பூர்வமா சொல்லுங்க. உலகத்துல ஒரு பழமொழி இருக்கும், ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா. ஆமா, 10 பக்கத்துல பார்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவேற்றது. வேதத்தின் வழியா சொல்றேன், நண்பனுக்காக நீ ஜெபிக்கனா உன்னுடைய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்போ நீங்க யாரா மாறிட்டீங்க? யோபுவா மாறிட்டீங்க. நண்பனுக்காக ஜெபிக்கிற ஜெபம் யோபுவின் ஜெபம். அல்லேலூயா. இப்ப நீங்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிச்சிருக்கீங்க. அந்த ஆசீர்வாதம் 5வது மாசத்துல சாட்சி சொல்ல போறாங்க. எப்படி சொல்ல போறாங்க? நான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்துல என்ன நான் ஒப்பு கொடுத்தேன். அக்கா எனக்காக ஜெபித்தாங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் பெற்றேன். ஐயா எனக்காக ஜெபித்தாங்க, கர்த்தருடைய வல்லமையை நான் பார்த்தேன். நீங்க சாட்சி சொல்லும்படியான கிருபையை கர்த்தர் தருவார். ஏன் சொல்றேன்? என் ஆண்டவர் வல்லமை உள்ளது. ஒருவரையும் பிரித்து பார்க்கிறவர் இல்ல. அவர் கொடுக்க நினைச்சாருன்னா தடுப்பவன் ஒருவன். அவர் வல்லமைக்கு முன்னால எந்த வல்லமையும் எடுபடாது. அல்லேலூயா. எடுபடாது. ஆனால் அந்த வல்லமையை நம்புங்க. அந்த வல்லமையை நம்பி நில்லுங்க.
நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்து எடுத்து ஒரு சாதாரணமா நம்மளை ஜெபிங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க, வசனத்தை சொல்லி ஜெபிங்க. அடுத்த மாசம் நான் கேட்பேன், போன மாசம் வாக்குத்தத்த வசனம் நான் மாத்தி சொல்லக்கூடாது. போன மாசம் வாக்குத்தத்த வசனம் என்ன? பிரயோஜனமானதை குறித்து போதிக்கணும். அந்த வேர்டு வச்சு நான் ஜெபிக்கிறேன் நான் சொல்றேன். 48வது ஏசாயா 48. ஏசாயா 48. படிங்க சிஸ்டர். சத்தமா படிங்க. 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. போன மாசம் உன்னை நடக்க வேண்டிய வழியில நான் நடத்துவேன். இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, உன் வழியை நான் கோணலான சபையாக்குவேன். ஆமென். இப்ப வழியில நடத்துறாரு. இப்ப அந்த வழியில போய் இருக்கீங்க. இப்ப அந்த வழி சபையாய் மாறும். ஹalleluya. தொடர்ந்து ஜெபிங்க. நீங்க வெட்கப்பட்டு போவது இல்ல. ஆமென். நீங்க வெட்கப்பட்டு போவது இல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.